ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். உங்களுக்கு நிற்க கூட முடியாம கால் வலி, அதாவது ரொம்ப மூட்டு வலி அதிகமா இருக்கா? அப்போ கால்களுக்கு இரும்பு பலம் தரக்கூடிய இந்த உருண்டைய தினமும் ஒண்ணு சாப்பிட்டா போதும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா இதை சாப்பிடலாம். எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய கால் வலி, மூட்டு வலி, கை கால் வலின்னு எந்த வலியும் கண்டிப்பா இருக்காது. இதை சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்லாத ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மெஷரிங் கப்பால் 250 ml மெஷரிங் கப்பால் 2 கப்பு அளவுக்கு வெள்ளை உருட்டு குண்டு உளுந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்துலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தை நல்ல மிதமான தீயில இது போல் நல்ல நிறம் மாறி சிவக்க வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. வறுத்த இந்த உளுந்தை அப்படியே வேற ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இந்த உளுந்து ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா உளுந்து வறுத்தோம்ல, அதே கடாயில நம்ம எந்த கப்பால உளுந்த மெஷர் பண்ணமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு இதுல சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசி யூஸ் பண்றீங்களோ அதை தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேம்லயே 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்ல நிறம் மாறி சிவந்து வர்ற அளவுக்கு இது போல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அரிசியும் நல்லா பொரிஞ்சு வெண்மையா வர்ற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இந்த மாதிரியான பதத்துல வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து நம்ம உளுந்து கொட்டி ஆற வச்சிருந்தோம்ல, அதே தட்டுல கொட்டி ஆற விட்டுறலாம். இப்ப இது ரெண்டுமே முழுமையா ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இதை அப்படியே எடுத்து ஃபேன் காத்துக்கும் கீழே வச்சிருங்க. இதுல இருக்கிற சூடெல்லாம் கம்ப்ளீட்டா முழுமையா குறைஞ்சி நல்லா ஜில்லுன்னு ஆறணும். சரி, இது ஆறிக்கிட்டே இருக்கிற கேப்ல வேற சில பொருட்களை வறுத்துக்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா 20 பாதாம், 20 முழு முந்திரி, உடைச்ச முந்திரியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம எந்த கப்பால உளுந்து மெஷர் பண்ணமோ அதே கப்பால அரை கப்பு அளவுக்கு தோல் நீக்கிய வறுத்த வேர்க்கடலையை இதுல சேர்த்துட்டு இதை இப்போ நல்ல நிதானமான தீயில நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே இதுல இருக்கிற நெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க. நான் இதுல பாதாம், வேர்க்கடலை, முந்திரி சேர்த்திருக்கேன். நீங்க விரும்பினா விருப்பமான ட்ரை நட்ஸ் எதுவா இருந்தாலும் கைவசம் இருந்தா இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து தனியா வச்சிருங்க. அது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா கடாயில ஃப்ரை பண்ணது போக பாக்கி மீதமா கொஞ்சமா நெய் இருக்கு. இப்ப இந்த நெய் கூடயே உளுந்த மெஷர் பண்ணோம்ல அந்த கப்பால அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உருக விடுங்க. உருகுனதுக்கு அப்புறமா இந்த கடாயில இருக்கிற சூடுலையே இந்த நெய் அப்படியே இருக்கட்டும். நெய்யை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெய்ல இருக்கிற சூடு குறைஞ்சிடும். ஸோ கடைசி வரைக்கும் இது அப்படியே ஒரு வெதுவெதுப்பான சூடுலையே தான் இருக்கணும். சரி, கடாயில் அப்படியே இந்த நெய் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எல்லா பொருட்களையும் கொட்டி ஃபேன் காத்துக்கும் கீழே ஆற வச்சிருந்தோம்ல, அந்த பொருட்கள் எல்லாமே முழுமையா சுடலா குறைஞ்சு நல்லா ஜில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 4-5 6 வரைக்கும் கூட தாராளமா நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க ஏலக்காய் கூடுதலா சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா மணமாவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த பொருட்களை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் கப்ல நான் 2 பேட்சா சேர்த்திருக்கேன். என்னோட ஜார் சின்ன ஜார். நீங்க பெரிய ஜார்ல சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரே பேட்சா சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. நான் அரைக்கிற பதம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப மழை நைஸா அரைக்க கூடாதுங்க. அப்படியே கொஞ்சம் கையால திருகி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே தட்டுப்படணும். நரன்னு கிட்டத்தட்ட ரவாவை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கோஸாவே அரைச்சிட்டு வேற ஒரு தட்டுல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சாச்சு. இப்ப செகண்ட் பேட்சா எல்லாத்தையும் கொட்டிட்டு இதையும் அதே மாதிரி பதத்துல அரைச்சி தட்டுல சேர்த்துக்கிறேன். இந்த அரைக்கிற பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான பதத்தில் அரைச்சாதான் இந்த உருண்டையை சாப்பிடும் போது அப்படியே நரன்னு டேஸ்டா இருக்கும். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ட்ரை நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் நம்ம பொடிச்ச அதே மிக்சி ஜார் கப்லேயே போட்டு இதை இப்போ நல்லாவே கோஸாவே அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் சேர்க்கறதுனால உருண்டை ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததா பார்ப்போம் என்னன்னா, நம்ம எந்த கப்பால உளுந்து அளந்தமோ அதே கப்பால 1/4 பங்கு அளவுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நீங்க வெல்லத்தை நல்லா துருவிட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் சேர்க்கக்கூடிய வெல்லம் தூசு மண்ணெல்லாம் இல்லாத நயமான வெல்லம். ஸோ நான் டைரக்டாவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்க வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனை கற்கண்டு பொடி இதெல்லாம் கூட ஸ்வீட்னஸ்க்காக தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய வெல்லத்தை நம்ம பொடிச்சோம்ல அதே மிக்சி ஜார் கப்லயே சேர்த்துட்டு
இப்போ நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த உளுந்து பொடியில இருந்து 2 கைப்பிடி அளவுக்கு இந்த வெல்லத்து கூடவே சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லத்தை பல்ஸ் மோட்ல 2 சுத்து விட்டு அரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் தெரியுமா உளுந்து பொடியை இந்த வெல்லத்து கூடவே சேர்த்து அரைச்சிட்டு சேர்க்கிறோம்? வெல்லம் வந்து அப்படியே மிக்சி ஜார் கப்ல அடியில தங்கி ஒட்டிட்டு இருக்காம அழகா வரும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. சேர்த்துட்டு நல்லா இப்போ ஈவனா மிக்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு கையால போட்டு கலந்து விட கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா சேர்த்து அப்படியே பல்ஸ் மோட்ல 2 சுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஈவனா இது போல மிக்ஸ் ஆயிடும். நான் அப்படிதாங்க மிக்ஸ் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருந்தோம்ல நெய், அதனால ஒரு வெதுவெதுப்பான சூட்லயே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெய்யை இந்த பொடியில சேர்த்துட்டு அப்படியே ஒண்ணு கூட்டி ஒரு திட்டமான சைஸ்ல உருண்டையா பிடிச்சுக்க வேண்டியதுதான். நெய் சேர்த்து இந்த உருண்டையை பிடிக்கிறதுனால இந்த உளுந்து உருண்டை ரொம்ப மனமா சுவையாவும் இருக்கும். அப்புறம் நீங்க உளுந்து லட்டு செய்யும் போது உளுந்த மட்டும் பிளெயினா யூஸ் பண்ணி செய்யாம இது போல பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்களேன். உளுந்து உருண்டை இன்னுமுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. தயாரான இந்த உளுந்து லட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டே போகாது. பாருங்க, உடைச்சு காட்டுற எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. இந்த உருண்டைய வீட்டுல இருக்கிற எல்லாருமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம் கண்டிப்பா இருக்காது. வளர்ற குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லாவே வளரும். வயதானவர்களுக்கு இந்த எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய கால் வலி கண்டிப்பா குறையுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.